திமுக பலத்தை கூட்டும் முதல்வர் ஸ்டாலின் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகிறது. திமுக கூட்டணி இணைவதற்காக தமது பேரத்திலிருந்து விஜயகாந்த் கட்சி இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேமுதிகவின் கூட்டணி கணக்கு என்ன என்பது குறித்து பெரும் செய்தி பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்திலே தேமுதிக 20 தொகுதிகள் கேட்டு பேரம் பேசி வந்த நிலையில் தற்போது 10 தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் தேமுதிக 20 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடங்கள் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் திமுக மற்றும் அதிமுக 2 கட்சிகளுமே 6 சட்டமன்ற தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் என்னும் பேரத்துடன் நிறுத்தி கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து 10 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் என்ற அடிப்படையில் பேரத்தை தேமுதிக குறைத்து கொண்டதாக தெரிகின்றது. இருப்பினும் அதிமுக அதில் ஆர்வம் காட்டாத நிலையில் திமுக பேசி வருவதாக கூறப்படுகிறது. விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக ஆகிய கூட்டணி கட்சிகளுக்கு 6 இடங்கள் மட்டுமே திமுக ஒதுக்கியுள்ள நிலையில் புதிதாக கூட்டணிக்கு வரும் தேமுதிகவுக்கு 8 இடங்கள் ஒதுக்கினால் கூட்டணி சங்கடம் ஏற்படக்கூடும் என தயக்கம் திமுகவிடம் உள்ளது. அதே சமயம் தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தால் கூட்டணி பலமடையும் என்று முதல்வர் எண்ணுகிறாராம். முக்கியமாக தேமுதிகவை வெளியே விட்டு கொடுக்க திமுக விரும்பவில்லை. ஆகையால் 7 அல்லது 8 தொகுதிகள் மற்றும் மாநிலங்களில் ஒரு இடம் எனும் அளவில் பேரம் முடிக்கப்பட்டு திமுக கூட்டணிக்கு விஜயகாந்த் கட்சி இணையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தமிழக அரசியல் களத்தில் இன்னும் மீதம் இருக்கும் கட்சிகள் தேமுதிகவும் ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் தான். பன்னீர்செல்வம் இருக்கிறார். யாருடன் கூட்டணிக்கு செல்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுகவில் உடன் இணைந்ததும் திமுகவில் ராமதாஸ் தலைமையிலான பாமக இணைவதற்கு விசிகவின் எதிர்ப்பு காரணமாக இருப்பது ராமதாஸ் விஜயின் தவேக உடன் கூட்டணி வைப்பார் என்ற எதிர்ப்பு இருந்து வருகிறது. அதே நேரத்தில் தேமுதிக கட்சி திமுக 2 கட்சிகளிடம் பேரம் பேசி வந்த நிலையில் தற்போது பேச்சுவார்த்தை தேமுகவுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் பாமகவுக்கு இணையான தொகுதிகளை தேமுதிக கேட்டதால் திமுக 2 கட்சிகளும் அதற்கு மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் அந்த கூடியமானவரை திமுக பக்கமா அல்லது அதிமுக பக்கமா என்பது சரியான காரணங்களாக கிடைக்கவில்லை. ஏனென்றால் இவர் மதில் மேல் பூனையாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் பல சூட்கேஸ்களை எதிர்பார்ப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அதிமுக திமுக என மற்ற கட்சியில் சென்றுவிட்ட நிலையில் தற்போது யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஆலோசனையில் ஓபிஎஸ் ஈடுபடுகிறார். இன்னும் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் வர தேர்தல் களம் எப்படி இருக்கிறது பார்க்கலாம்.